உலக பிரகாரமாக வாழ்கிற மனிதர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதாரண நாள் தான். ஆனால் வசனம் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு காரியம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. வாரத்தில் 7 நாள் இருக்கிறது, 6 நாள் நம் உலகத்திற்காக ஓடுகிறோம். ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது ஞாயிற்றுக்கிழமை தான் தேவனுடைய சபையில் நாம் இணைந்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மற்ற நாட்களிலே பார்க்க வேண்டுமானால் தனிப்பட்ட மனிதர்களை தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு கூட்டமாக பார்க்க வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை தான் அதற்கு சரியான நாளாக இருக்கிறது. சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஒரு மனமாய் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனமாய் கர்த்தரை துதிக்கும் பொழுது, மேல் வீட்டு அறையில் தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, அதே அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் கிருபையும் வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படி அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, அவர்கள் அனுபவித்த பாடுகள், நெருக்கங்கள், தேவன் அவர்களை எப்படி தப்புவித்தார், பல காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையின் வரலாறு மூலமாய் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவன் அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். தடைகள் வருகிறது, கர்த்தர் வழிநடத்துகிறார். போராட்டம் வருகிறது, கூட கடந்து வருகிறார். பிரச்சனை வருது, கூட இருக்கிறாரு. பஞ்சம் வருகிறது, போஷிக்கிறார். கண்ணீர் வருகிறது, கண்ணீரை துடைக்கிறாரு. கானான் தேசத்துக்குள்ள கடந்து வருகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்காக மோசே சொல்லியபடியே சீட்டு போட்டு பிரித்து கொடுத்தாச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை, ஒரு நியாயாதிபதியை எழுப்புகிறார். அவனுடைய பெயர் கிதியோன். அவனை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கிதியோன் கேட்கிறாரு, நீங்க இருக்கிறதெல்லாம் சரிதான், நீர் எங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது சரிதான், ஆனால் நாங்கள் இன்றைக்கு மீதியானருடைய கரங்களிலே அடிமைகளாக இருக்கிறோமே என்று கேட்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் நிறைய நேரங்களில் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. பரிசுத்தமாய் வாழுவதற்கு நிறைய சான்சஸ் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆனால் ஆசீர்வாதங்கள் கிடைத்த உடனே ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் காணப்பட்டுச்சு. பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு மனுஷனை எழுப்பிடுறாரு. போராட்டம் வந்தோடனே கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மனுஷனை எழுப்பிடுறாரு. இப்பவும் ஒரு பிரச்சனை அவங்களை சூழ்ந்து இருக்கிறது. மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தப்பி போக வழி இல்லை. மறுபடியும் கட்டுகள், மறுபடியும் ஏமாற்றங்கள், மறுபடியும் போராட்டங்கள். ஏன் தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு? வேத புஸ்தகத்தை வீட்டில் உட்கார்ந்து வாசிப்பீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கும் பொழுது இவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆல்ரெடி அந்த இடத்துல கொஞ்சம் மக்கள் இருப்பார்கள். அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பாகாலுக்கு வழிபட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தோடு கூட இவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் திருமணம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நாங்கள் வேறு மதத்தினர் கூட திருமணம் செய்வது தவறா என்று கேட்கலாம்.
தவறோ சரியோ அதை நான் பேச வரவில்லை. ஆனால் நான் சொல்லுகிற காரியம், தேவன் மாத்திரம்தான் உண்மையான தேவன். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உண்மையான மெய்யான தேவனாக இருக்கிறார். அவரை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாகி இருக்க வேண்டாம். திருமணம் பண்ணுவது சரியோ தவறோ அது முக்கியம் அல்ல. நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் அதுதான் முக்கியமான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் போன இடத்துல வேற பெண்களை அல்லது வேற மணமகன்களை தேடுவது அது தவறல்ல. ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கல்யாணம் பண்ண பிறகு ஆண்டவராகிய தேவனை மட்டும் அவர்கள் ஆராதித்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுமா? தேவன் நம்ம அருமையாக நம்மை காப்பாற்றி நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பார். மறுபடியும் நம்ம எங்கே போயிருப்போம்? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்போம். அவ்வளோ அழகாக நம்மளை தூக்கி கொண்டு வந்து ஒரு சிங்காசனத்தில் ஆண்டவர் நம்மளை தூக்கி உட்கார வச்சிருப்பார். நல்ல ஒரு போஸ்டிங்கில் தூக்கி உட்கார வச்சிருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் மேல் இடத்துல வந்துட்டோம் அப்படின்னா பயங்கரமான பெருமை உள்ள வந்துடுது. நான் யாரு தெரியுமா? நான் இந்த ஊர்லேயே பெரிய ஒரு எம்எல்ஏ நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன். பயங்கரமாய் தனக்குள்ளே ஒரு பெருமையை வளர்த்து கொள்வார்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, தேவன் எந்த காரியத்திற்கும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆனால் பெருமை உள்ளவனுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் யாரு தாழ்மையோடு இருக்கிறார்களோ, மனத்தாழ்மையோட, ஆண்டவரே எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நான் உயர்த்தப்பட்டாலும் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், நான் ஒன்றுமே இல்லப்பா, நான் வெறுமையான களிமண், ஒதுக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், யார் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் கிருபையினாலும் அவனை அபிஷேகிக்க என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிதியோனுடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியருடைய கரங்களை மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. தேவன் நல்ல வாய்ப்பை கொடுத்தாரு, நல்ல சான்ஸை கொடுத்தாரு. ஆனால் எதற்கும் கீழ்ப்படியவில்லை. மனம் போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாய் மறுபடியும் ஒரு சிச்சுவேஷன், மறுபடியும் ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. எப்படி எகிப்தின் கீழே அடிமைகளாக இருந்தார்களோ அதே போல மீதியானியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தப்பித்து போக வேற வழி இல்லை. அப்பொழுதுதான் தேவன் கிதியோனை எழுப்புகிறார். ஒரு நியாயாதிபதியாக, இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக தேவன் கிதியோனை எழுப்புகிறார். கிதியோனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடனே இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ, உன்னோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்க என்ன வழி நடத்துனது உண்மைதான், செய்தது உண்மைதான், காப்பாத்துறது உண்மைதான். ஆனா இன்னைக்கு மீதியானியர்கள் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களே, நீங்க என் கூட இருந்திருந்தா எங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்காதே. நீர் என்னோடு கூட இருந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் கையிலே அடிமைகளாய் மாறப்பட்டிருக்க மாட்டார்களே. நீர் என்னோடு இருப்பது உண்மைதானா என்று கேட்கிறான். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, கிதியோனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால அடிமைத்தனம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வாரத்தில் அடிமைப்பட்டு போன காரியங்கள் எதுவாக இருக்கலாம், அவர் உங்கள் சார்பில் இருக்கும் பொழுது அவர் உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கிதியோனுக்கு ஒரு சந்தேகம், உண்மையிலே ஆண்டவர் தான் என் கூட பேசுகிறாரா? ஏன்னா இந்த காலத்தில் வெளுத்ததெல்லாம் பால் என்று பல பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும், பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்கள் வசனத்தை விட்டுவிட்டு, வசனத்தை கேட்காமல் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களிலே
நாட்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் இது. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இது. பலரை பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லா தெரியும். வெளியே பார்த்தா ஆவிக்குரிய ஜனங்களை போல இருப்பார்கள், பயங்கரமா இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு மாத்திரம்தான் யார் உண்மையில் ஆவியில் இருக்கிறா, யாரு சாதாரண சும்மா போலியான ஆவியோட இருக்கிறார்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு காரியம், வசனத்தை வைத்து மாத்திரம்தான் ஒரு மனுஷனை நம்ம எடை போட்டு பார்க்க முடியும். ஜாக்கிரதையா இருங்கள். கடைசி நாட்களில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் சரிதான், அதை விடவும் மேலான ஒரு காரியம் வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல ஜனங்கள் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு ராஜா ஒரு தவறு செய்வானே ஆனால் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார். அந்த தீர்க்கதரிசி அவன்கிட்ட போயிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றுவாரு, உன் நெருக்கத்தை மாற்றுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். தீர்க்கதரிசி சொல்லுவான், நீ இந்த பாவத்தை செய்துட்டு இருக்கிற, கர்த்தர் உன் மண்டையை உடைக்க போறாரு, நீ இந்த பாவத்தில் வாழ்ற, உன் குடும்பம் சீரழிய போகிறது, நீ இந்த பாவத்தோடு இருக்கிறாய், உன் நிலைமை மாறப்போகுது. எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசினார். ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் 24 மணி நேரமும் ஆசீர்வாதத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் 24 மணி நேரமும் உன் குடும்பம் மாறும், சூழ்நிலை மாறும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் வசனத்தை கொடுத்திருக்கிறார். படிக்க ஆரம்பிங்க, அந்த வசனம் உங்களோடு பேசும். ஆண்டோடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்கள், அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். ஆண்டோடைய வசனத்தை தியானித்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஏளனமாய் பார்த்தவர்கள் உங்களை வேற மாதிரி பார்க்கக்கூடிய நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். தீர்க்கதரிசியை நம்புவதை விட்டுவிட்டு தீர்க்கமான வசனத்தை நம்புங்கள். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாக நான் சொல்ல முடியும், இந்த வாரத்தில் தேவனுடைய வசனத்தை நம்பி பாருங்கள். கிதியோனை போல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சிறையிருப்பை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார், போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வாரத்தில் செய்ய அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். வேகமாக 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கிதியோன் சந்தேகப்படுகிறான். பட்ட உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீங்க உண்மையான தெய்வம் அப்படின்னா இந்த இடத்துல காத்திருங்கள், நான் போயிட்டு அப்பத்தையும் இறைச்சியும் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். வேகமாக போகிறான், வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செய்து மரத்தின் கீழே எடுத்து கொண்டு வந்து வைக்கிறான். ஒரு பெரிய ஒரு அக்கினி ஒன்று கடந்து வருகிறது, அதை பட்சித்து போட்டது. உடனே புரிஞ்சுக்கிட்டான், பரவாயில்ல, இது பேசுனது ஆவியானவர் தான், இது கள்ள தீர்க்கதரிசி இல்லை, உண்மையான தீர்க்கதரிசி தான். பேசுனது அசுத்தாவி இல்லை, பரிசுத்த ஆவி. பேசினது சாதாரண தெய்வம் அல்ல, நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலின் தெய்வம் என்று புரிந்து கொள்கிறான். நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். இந்த நாட்களில், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். நான் தான் இயேசு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பும். நாங்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் எழும்பும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. நீங்க உட்கார்ந்துட்டு நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்றது போல ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு பரலோகம் சாதாரண இடம் இல்லை, அது பரிசுத்தமுள்ள இடம், பரிசுத்தமான ஜனங்கள் வாழுகிற இடம் அது. ஜாக்கிரதையாக இருங்கள். கிதியோன் தெரிந்து கொண்டான், இது பரிசுத்த ஆவியானவர் தான் இடத்துல பேசினது, என்கிட்ட பேசினது ஆண்டவர் தான் என்ற புரிதல் அவனுக்குள்ளே வந்து விட்டது. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, மீதியானியரை உன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. மீதியானியரை இவ்வளவு நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள். கிதியோனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கிதியோனுக்கு நம்பிக்கை இல்லை. மறுபடியும்
அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மயிருள்ள ஒரு தோலை எடுத்துக்கொண்டு வந்து வெளியே போட்டுட்டு சொல்கிறான், நாளை காலைல எழும்பி பார்க்கும் பொழுது இந்த தோல் மாத்திரம் நனைந்திருக்க வேண்டும், சைடில் இருக்கிற எல்லா இடமும் காய்ந்து போயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார், காரியத்தை செய்கிறார். அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை கொண்டு, அவனும் அவனோடு கூட ஒரு சிறிய கூட்டத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு எதிர்த்து வருகிறவர்கள் மத்தியில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார், ஒரு வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து 3 அனுபவங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவாரே ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதம் எப்படி இருக்கும்? கிதியோனும் மயிருள்ள தோல் என்ற தலைப்பில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்கு வைக்கிறான் தெரியுமா கிதியோன்? அவர் என் கூட தான் இருக்கிறாரா, தேவன் என்னோடு இருக்கிறாரா என்று அறிந்து கொள்வதற்காக, கன்ஃபார்ம் பண்றதுக்காக, உறுதிப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செய்கிறான். முதலாவது அவன் செய்கிற காரியம், ஆண்டவரை நோக்கி ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான், ஒரு ஜெபத்தை வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றான்? ஆண்டவரே, நான் ஒரு மயிருள்ள ஒரு தோலை என் வீட்டுக்கு வெளியே வைக்கிறேன், நாளை காலை நான் எழும்பி பார்க்கும் பொழுது அந்த மயிருள்ள தோல் மாத்திரம் ஈரமாக இருக்கணும், பனி பிடித்து போய் இருக்கணும், ஆனால் வேற நிலங்கள் எல்லாம் காய்ந்து போய் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பார்னா நீங்க செய்கிற ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த நாள் காலைல கிதியோன் எழும்பி பார்க்கிறான். பார்க்கும் பொழுது இவன் என்ன கேட்டானோ அது அந்த இடத்துல நடந்திருக்கிறது. நிறைய நேரத்தில் விசுவாசம் நமக்கு குறைவுபடுகிறது. இது ஆண்டவர் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா எப்படி நடக்கும்? ஆண்டவர் கேட்பாரா? நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், துதிச்சு பார்க்கிறேன், சபையில் எல்லா வாரமும் வருகிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கிதியோனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, அவர் உண்மையான தெய்வம் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற இஸ்ரவேலுடைய தேவன் உண்மை உள்ளவரானால் அவர் இந்த காரியத்தை செய்வார் அப்படின்ட்டு வெளியே போடுறான். நடந்த காரியம் என்ன? அடுத்த நாள் காலைல பார்க்கும் பொழுது, அடுத்த நாள் காலைல வீட்டிலேருந்து வெளியே வர்றான். பார்த்தால் அந்த மயிருள்ள தோல் ஈரமாக இருக்கிறது. வெளியே வேற இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது காய்ந்து போய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, முதல் அனுபவம், ஆண்டவர் உங்களுக்குள்ளே அசைவாடுவாரே ஆனால் உங்க வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்க நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பனி தோலின் மேல் மாத்திரம்தான் பெய்திருக்கிறது, வேற இடம்லாம் காஞ்சு போயிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிறாள். ஆண்டவரே, உலகத்தால் நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், உலகத்தால் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? என் கண்ணீர் மாறுமா? என் நெருக்கம் மாறுமா? என் போராட்டம் மாறுமா என்று கேட்கிறாள். அவ கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறத பார்த்தவங்க அண்ணாளை பார்த்து சொல்றாங்க, இவ குடிச்சு வெறிச்சு போய் உட்கார்ந்திருக்கிறா, இவன் மோசமான காரியத்தை செய்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆலயத்தில் இவள் ஆண்டவரை துதித்து
என்ன பிரயோஜனம் என்று அவளை குறித்து ஏளனமாய் பேசுகிறார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இனியும் நான் எப்படி என்னுடைய மகளை நான் சும்மா விட முடியும்? என்னை ஆராதிக்கிற மகளை எப்படி நான் சும்மா விட முடியும்? யாக்கோபு சொல்லுகிறான் தெரியுமா? until you bless me I won't leave you. என்னை நீர் ஆசீர்வதிக்கிற வரை நான் உம்மை விடுவதில்லை. கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். நெருக்கத்தை பார்க்கிலும் ஒரு இஸ்ரவேலாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். அன்னாளை கர்த்தர் கலாய்ச்சிக்கிறார். ஒரு நல்ல பிள்ளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாரத்தில் பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் இது நடக்குமா? என் வாழ்க்கையில் இது மாறுமா? உலகம் என்னை பார்த்து முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதே, உலகம் நோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதற்கு மேலே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையோ, இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லையோ, இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை பார்க்கவே முடியாதோ, இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஜெபம் செய்து பாருங்கள். பரிசுத்தத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனதற்கான காரணமே பாகாலை வழிபட்டார்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட அவர்கள் கலந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பிரச்சனை வந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒருவனை எழுப்புகிறார். கிதியோன் தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு மனுஷன். முதலாவது ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நீர் உண்மையானவரானால், நீர் ஜீவன் உள்ளவரானால், நாளைக்கு காலையில் இந்த தோல் எப்படி மாறி இருக்கணும்? ஈரமாக இருக்கணும். ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். வாரத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவனை நம்புங்கள். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் கடந்து செல்லுவோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? ஆண்டவரே தோல் நனையட்டும், உலகம் காய்ந்திருக்கட்டும் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? என்ன அவன் கேட்டானோ, கிதியோன் என்ன கேட்டானோ அதை ஆண்டவர் அப்படியே செய்து முடிச்சிட்டார். ரெண்டாவதாக ஆண்டவர்கிட்ட அடுத்த ஒரு காரியத்தை பண்ணுறான். ஆண்டவரே நான் நாளை காலை எழும்பி பார்க்கும் பொழுது தோல் காய்ந்திருக்க வேண்டும், ஆனால் அதை சுற்றி இருக்கிற பகுதி பனி படர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ரெண்டாவதாக ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழ மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். பாலைவனத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் சோலைவனமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். முதல்ல என்ன அனுபவத்தை பார்த்தோம்? கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிறாரு. ரெண்டாவது அவன் சொல்றான், தோல் மட்டும் எப்படி இருக்கணும்? காஞ்சு போயிருக்கணும், சுற்றி இருக்கிற இடங்கள் பனி படர்ந்து போயிருக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறான். ஆண்டவர் அவன் கேட்டது போலயே செய்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கலாம், ஆண்டவரே பாலைவனம் என்கிற ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்கே திரும்பி பார்த்தாலும் என்னை உடைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் எங்கே போவது என்று தெரியாமல் தலையை பிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா, என்ன பண்றது? ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ காணாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில், பாலைவனமாக இருந்தாலும் சரி, நொறுக்கப்பட்ட இருதயமாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேடிட்டு இருக்கிறீங்களா? குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கையில இது மாறுமா? என் பொருளாதார சூழ்நிலை மாறுமா? என்னுடைய தொலைந்து போன வாழ்க்கை
சேர்க்கப்படுமா? என் குடும்பம் மறுபடியும் இணைக்கப்படுமா? என் வாழ்க்கை உடைந்து போனதே, வேலைகள் கரைந்து போனதே, வாழ்க்கை துளைந்து போனதே, கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ரெண்டாவதாக ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலவீனனுக்கு பலனை அருள பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை மனுஷனை வேறு மனுஷனாக மாற்றுகிறது. ஒரு மனுஷன், ஒரு மிஷனரி முடிவு பண்ணார். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டார், தகப்பனே, நீர் எந்த நாட்டை காட்டுகிறீரோ அந்த நாட்டுக்கு நாங்கள் ஓடுகிறோம் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ ரஷ்யா போ அப்படிங்கிறாரு. இவனும் கொஞ்சம் பைபிளெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு ரஷ்யாவுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். இந்த மிஷனரி எங்கே போகிறாரு? ரஷ்யாவுக்குள்ளே போகிறாரு. ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணவங்களுக்கு தெரியும், கன்வேயர் பெல்ட் என்று சொல்வார்கள். நம்முடைய பொருட்கள் எல்லாம் அதில் சுற்றி கொண்டே இருக்கும். அதில் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேனிங் இதில் நம்ம வைக்கணும். வச்ச பிறகு தான் நம்ம பொருளை வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். ரஷ்யாவுக்குள்ளே பைபிளை கொண்டு போகவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மிஷனரி சில வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெட்டியிலே வைத்து கொண்டு ரஷ்யாவுக்குள்ளே போகிறார். அந்த ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட்டில் நிற்கும் பொழுது இவருடைய பெட்டி கன்வேயர் பெல்ட்டில் வந்துச்சு. எடுத்து வச்சாரு. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணார், தகப்பனே, இந்த ரஷ்யாவில் யாரையும் தெரியாது, இந்த மொழியும் ஒழுங்காக பேச தெரியாது, நீர் சொன்னீர் என்ற ஒரே ஒரு வார்த்தையை நம்பி பரிசுத்தமாக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். ஒருவேளை இந்த பைபிள் வைத்திருப்பது இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு தெரியும் அப்படின்னா என்னை உள்ளே அனுப்ப மாட்டாங்க, என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறான். இவர் கரெக்டாக அந்த பேக் எடுத்துக்கொண்டு அந்த செக்யூரிட்டி மிஷின், எக்ஸ்ரே மிஷினில் வச்ச உடனே இந்த மெதுவாக உள்ளே போகுது. உள்ளே போனால் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் என்ன ஒரு நம்பிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தை சுதந்திரம் பண்ணும்படியாய் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று காத்து கொண்டிருக்கிறார். கரெக்டாக ஒரு நேரம் வந்துச்சு. இவருடைய பெட்டி உள்ளே போகும்போது பார்த்து அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு, அந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனுக்கு டியூட்டி டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இவன் மெதுவாக எழும்புகிறான். புதிய ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல உட்கார்றாரு. இந்த டைமிங் கேப்பில் இந்த பெட்டியானது அந்த எக்ஸ்ரே மிஷின்லேருந்து வெளியே வந்துடுச்சு. பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல அப்படின்னு ரஷ்யாவுக்குள்ளால கால் எடுத்து வச்சிட்டாரு. வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்க்குறாரு. எந்த மனுஷனையும் தெரியலை, யார்கிட்ட போய் பேசுறது தெரியலை. ஆண்டவருக்கு வார்த்தையை மட்டும் நம்பி வேற எந்த காரியத்தையும் எதிர்பார்க்காம வந்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. நின்றுருக்கிறார், தன்னந்தனியாக நின்றுருக்கிறார். கொஞ்ச நேரம் நின்று அங்கேயும் பார்த்துட்டு இருந்தார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. யாருமே வந்து இவர்கிட்ட பேசவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. ஏர்போர்ட்டில் தனியாக உட்காந்துருக்கிறார் வெளியே. திடீர்னு ஒரு கார் பயங்கர வேகமாக வந்துச்சு. இவரை காரில் அவரோட லக்கேஜெலாம் தூக்கி படப்படான்னு போட்டாங்க. 2 பேர் சேர்ந்து இவரை மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டாங்க. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை, என்ன செய்ய போகிறாங்க புரியலை, அடுத்து என்ன இதனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது தெரியல. போகிறாரு. இவரை காரில் வேகமாக கூட்டிகிட்டு போனவங்க ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் இவரை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு அறைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவரை பார்த்து கேட்குறாங்க, ஒய் யூ கேம் டு ரஷ்யா என்று கேட்டார்கள். எதற்காக நீ ரஷ்யா வந்தாய் என்று கேட்டார்கள். இவர் சொன்னார், இல்லை, சும்மா தான் நான் வந்தேன், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்தேன், சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக வந்தேன். ஏன்னா நான் வந்து ஆண்டவரை குறித்து சொல்ல வந்தேன் அப்படின்னா தலையை சீவி அப்படியே கொலை பண்ணிடுவாங்க. இவர் நினச்சார், நான் வந்து எந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடுமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே துண்டு துண்டாக வெட்டிடுவானே அப்படின்ட்டு நான் பிஸ்னஸுக்கு வந்தேன், அங்கே வந்தேன் இங்கே வந்தேன்னு சொல்லி பார்க்குறாரு. கேட்ட மாதிரியே இல்லை. அடிக்கிறான், மூக்க உடைக்கிறான், வாயிலேருந்து ரத்தம் வருது, காதுலேருந்து ரத்தம் வருது, கை காலெல்லாம் கட்டி போட்டு அடிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியலை.
போயிட்டாரு. அடுத்த நாள் காலைல மறுபடியும் வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதே கொஸ்டினை கேட்டாங்க, எதுக்கு நீ ரஷ்யாவுக்கு வந்த அப்படின்னாங்க. இவர் சொன்னாரு, நான் சும்மாதாயா வந்தேன். மறுபடியும் அடிக்க ஆரம்பித்தார்கள், மூக்க உடைக்க ஆரம்பித்தார்கள். மூக்குக்குள்ள இருந்து ரத்தம் பாய ஆரம்பித்தது. மண்டையில் அடிக்க ஆரம்பித்தார்கள், ரத்தம் பாய ஆரம்பித்தது. திடீர்னு வலி தாங்க முடியாம சொன்னாரு, இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொன்னார். அவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்த மனுஷன் பட்டான்னு விட்டுட்டான். இவர் கேட்கிறாரு, எப்பா இப்போ நீ யாருக்கு பேரை சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மிஷனரி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து அவர் தான் என்னை ரட்சித்தாரு. அவருடைய ஊழியத்திற்காக வேத புஸ்தகத்தை கொடுக்கும்படியாய் ரஷ்யாவுக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த ஆபீசர் அடிப்பட்ட இடங்களெல்லாம் அவனை தொடச்சிட்டு சொன்னாராம், 20 வருடங்களாய் ஒரு மிஷனரி என்னுடைய நாட்டிற்குள்ளே வரமாட்டானா என்று காத்து கொண்டிருந்தேன். நீ நேற்றே சொல்லியிருக்கலாம் அல்லவா, இயேசு என்று சொல்லியிருப்பாயானால் உன்னை நான் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டேனேப்பா, ஏன் நீ சொல்லவில்லை என்று கேட்டார். அவன் சொன்னானா, இயேசுன்னு சொன்னா என்ன அடிச்சிருவீங்க, இயேசுன்னு சொன்னா என்னை கொண்டு போட்டுருவீங்கன்னு தான் நான் ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னாராம், 20 வருடங்களுக்கு முன்பதாய் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பைபிள் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களான்னு காத்து கொண்டிருந்தேன். நேற்று ஏர்போர்ட்டுக்கு வெளியே நீ ஏதோ பயங்கரமான ஒரு ஸ்பை என்று நினைத்தோம், அமெரிக்காவிலிருந்து வேவு பார்க்க வந்திருக்கிறாய் என்று நினைத்து உன்னை அடி அடி என்று அடித்து விட்டோம், என்னை மன்னித்து விடு என்று அவருடைய காலில் விழுந்தார்களாம். இயேசு என்கிற பேரு ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையை மாத்தும்னா உங்க வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை தெரிந்து கொள்ளுங்கள், தேவனை புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன வாழ்க்கையில் நெருக்க வந்தாலும், என்ன வாழ்க்கையில் சோர்வுகள் வந்தாலும் தேவனுடைய சபைக்கு முதலிடத்தை கொடுங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கிதியோனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்கிற காரியத்தை சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுகிறார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் மாற்றி நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று சொல்லுகிறான். மீதியானியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவனை பின்தொடர்ந்து இவர்களை ஒரு 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 ஸ்லேவாக, ஒரு அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். இவங்க படையில் 35,000 பேர் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் படையில் 35,000 பேர் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன், நான் உன் கூட தான் இருப்பேன், யுத்தத்துக்கு போ அப்படின்ட்டு அனுப்புகிறாரு. 35,000 பேர் கிளம்பி போகிறாங்க. போகும்போது ஆண்டவர் கிதியோங்கிட்ட பேசுகிறாரு, இதில் எவனுக்காவது பயம் இருக்கும் அப்படின்னா, நம்பிக்கை இல்லாமல் எவனாவது வருவான்னா அனுப்பிடு அப்படிங்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னாடி யுத்தங்கள் வந்தாலும் வெற்றி பெற முடியாது. ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னா பெரிய பிரச்சனை முன்னாடி வரும், சோர்ந்துருவோம். பெரிய போராட்டம் நமக்கு முன்னாடி வரும், சோர்ந்துருவோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அவிசுவாசிகளை பார்த்து கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ நம்ம தோற்று போய்விடுவோமே, அவ்வளோதான், இனி இஸ்ரவேல் பிழைக்காது என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க கடந்து வந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து, அப்பா நீ என்ன பண்ணு, எவனுக்காவது பயம் இருக்கும், நம்பிக்கை அற்று போய் இருப்பான்னா, நம்ம தோற்றுவோன்னு நினைப்பான்னா அவனெல்லாம் வெளியே அனுப்பு அப்படிங்கிறாரு. 35,000 பேர் இருந்த இடத்துல 20,000 பேர் போயிட்டான். தனக்கு விசுவாசமே இல்லாமல் போயிட்டான், நம்பிக்கை இல்லாமல் போயிட்டான். 15 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஆண்டவர் மறுபடியும் கிதியோனை பார்த்து சொல்றாரு, ஒரு நதிக்கரைக்கு உங்களை கூட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. கிதியோன் கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்த உடனே கிதியோனை பார்த்து மறுபடியும் சொல்றாரு, இத்தனை பேர் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கட்டும், யாரு நாய் போல
இந்த தண்ணியை நக்குறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணு. முட்டங்கால் போட்டு சும்மா சாதாரணம் நினச்சி குடிக்கிறவனை ஒதுக்கிரு, அவனை வீட்டுக்கு போக சொல்லிடு அப்படிங்கிறாரு. இப்போ கடைசியில் மிச்சம் வந்தது எத்தனை பேர் தெரியுமா? கிதியோன் கூட இருக்கிறது 300 பேர் மாத்திரம்தான். எத்தனை பேர் வந்தாங்க உள்ளால? 35,000 பேர் வந்தாங்க. ஆனால் தேவன் தெரிந்தெடுத்தது எத்தனை பேர் தான்? 300 பேர் தான். தேவனை ஆராதிக்க வார நீங்க பயபக்தியோடு இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியோடு வாழணும். அவரை குறித்த பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பழைய பாட்டின் காலத்திலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அந்த ஆசாரியன் கடந்து செல்லும் பொழுது பாவம் செய்துவிட்டு அதுக்குள்ளே கால் எடுத்து வைப்பானே, ஆனால் தேவன் டைரக்டா அவனை அடித்து விடுவார், நேரடியாக அவனை அடித்து விடுவார். சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? அவன் காலில் ஒரு சங்கிலி கட்டி உள்ள அனுப்புவாங்களாம். ஒருவேளை தேவன் அவனை அடித்து விட்டால் வெளியேந்து யாரும் உள்ள போய் ஆசாரியனை இழுத்து கொண்டு வர முடியாது. மரித்து விட்டால் சங்கிலியை பிடிச்சி வெளியே இழுப்பாங்க. மரித்து போனவர் அப்படியே சங்கிலியில் வெளியே வர வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கோ ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிற என்ன தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருனாலும் உள்ள வரலாம். ரட்சிக்கப்பட்டு கொண்டால், அவரை ஏற்றுக்கொண்டால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது 300 பேர் தான் இருக்கிறான். வேற எல்லாம் விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், அவிசுவாசத்தோடு வந்தவனை எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இப்போ இருக்கிற 300 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுப்பார். சிறு கூட்டம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, என்னை நொறுக்கிட்டாங்களே, நான் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டேனே, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்களே, இன்னைக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராய்த்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நாட்களை பார்க்கிலும், தோற்று போன நாட்களை பார்க்கிலும் ஜெயமுள்ள நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். வெற்றியின் நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். சுகந்தரித்துக் கொள்ளுங்கள். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், நம்பிக்கையற்ற வாழ்க்கை வேண்டாம். விசுவாசம் உள்ள வாழ்க்கை, ஆண்டவருக்காக எதையும் செய்கிற விசுவாசம், தேவனுக்காக வைராக்கியமாக எழும்புகிற விசுவாசம். இது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். முதலாவது அனுபவம், ஜெபம், ஆண்டவர் பதிலை கொடுப்பார். ஜெபத்திற்கு தேவன் பதிலை கொடுப்பார். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். 3வதாக பார்க்கிறோம், விடுதலையை, வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் வெற்றியையும் ஜெயத்தையும் நல்ல வாழ்க்கையை கொடுக்க என் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார்.